ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கறது துளாராசி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அதுவும் இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களா, மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களும் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. செலவுகளும் அவசியம் இருக்கதாங்க செய்யுது. அந்த செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க. சுப செலவுகளாக மாற்றுங்க. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி பொறுப்புகளை நிறைய நிறைவேற்றுவீங்க. கொஞ்சம் அலைச்சலும் இருந்தாலும் சோர்வு இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகள் அனைத்துமே நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பெலாம் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இளைய சகோதரர் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சகோதரர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மற்றபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகை இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த 15 நாட்களும் அதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சிலருக்கு இருக்கும் துறையில் இருந்து வேறு துறைகளை மாற்றலாமா அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சியில் சில பேர் ஈடுபட்டிருப்பீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வேறு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. பொறுமையை கையாண்டிக்கிற நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்குங்க. இந்த 15 நாட்களும் உங்களுக்கு பற்று ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் போதிய பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் வரத்து கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு கசப்பான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாதீங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது பாருங்கள். ஏன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிறைய பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் நிறைய உங்களை தேடி வருங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க. அதே மாதிரி துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த தனவரத்து எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. தொழிலில் புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படும். அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக ஆதாயம் கிடைக்குங்க. ருசியான உணவு வகைகளை ரொம்ப ருசித்து சாப்பிட்றதுக்கான யோகம்லாம் இருக்குது. உங்களை அயராத உழைப்பால் உங்களுடைய அதிகாரிகளிடம் ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பணி உயர்வுக்கு பாதையாக அமையுங்க. சிலருக்கெல்லாம் சுறுசுறுப்பு அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அவர்களுடைய உதவி உங்களுக்கு கை கொடுக்கும். பக்தி உங்களுக்கு அதிகமாக இந்த 15 நாட்களும் அதிகரித்து காணப்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. திடீர் பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. அதெல்லாம்
அடைச்சிட்டு கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பீங்க. சிறப்பான உடையெல்லாம் வாங்கி அதை அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. நிறைய பொன் பொருள் சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் இருக்குங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க. நம்பிக்கையோடு நீங்கள் சமயபுர மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 6, 7ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 15 நாட்களும் அன்பு உறவு வருகையால் உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய உறவினர்கள் உங்களை குதூகலப்படுத்துவாங்க. தன வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது. உங்களுடைய காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்கும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் வாக்குவாதங்கள், வீண் அணைச்சல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய சங்கடங்கள் எதுவுமே இந்த 15 நாட்களும் இருக்காது. அதே மாதிரி அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் பணிவாக இருங்க. வீண் வார்த்தைகளை வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிருங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். மனோபயமும் அதிகமாக இருக்கும். மகான்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில பேருக்கெல்லாம் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலை இருக்குது. அந்த போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான ஏதாவது ஒரு சில போட்டிகள்லாம் பக்கத்தில் நடந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கோங்க. நிச்சயமாக அந்த போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில மாணவர்கள்லாம் தேர்வு எழுதியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி துளாராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சுப நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பங்கு சந்தையில் ஆலோசித்து இறங்குவது நல்லது. எதையும் தெரியாமல் நீங்கள் காலை விட்டு நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. எந்த ஒரு பங்கு சந்தையில் இறங்குறதா இருந்தாலும் 4 பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தொழிலில் இறங்குங்க. பழைய பொருட்களை விற்பனை செய்யும்போது வியாபாரிகளும் நல்ல ஒரு வருமானத்தை அடைவீங்க. கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சியும் கடினமான உழைப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் மதிப்பும் அதிகரித்து காணப்படுங்க. சில பேருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுங்க. அது சுப நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் ஏதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமோ அல்லது திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சில பேரெல்லாம் புதிய தொழிலில் விரிவாக செய்யலாம் அப்படின்னு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். மேல் அதிகாரிகளின் உதவியால் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்துன்றவங்களுக்கு ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் எந்த ஒரு இல்லாமல் நிறைவாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலிடம் நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க. மகாலட்சுமியை வழிபடுறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில போய் வழிபட்டுடுவாங்க. அருகில் ஏதாவது நரசிம்மர் ஆலயம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நரசிம்மரையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் பல அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 8, 9 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதாவது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியே ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் விசாக நட்சத்திரக்காரங்க அட்மிஷன் போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி
ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மேலே நம்ம குறிப்பிட்ட 3 நட்சத்திரக்காரர்களும் மறக்காமல் இந்த கடவுளெல்லாம் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு நீங்களும் இதை செய்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.